ஆற்றல் செறிவுமிக்க மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த அறிவியல் வணக்கம். 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து இயற்பியல் பகுதியில் புதியதோர் அலகினை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். பாடம் தொடர்பான சில கருத்துக்களோடு பாடத்தை நாம் துவங்குவோம். இந்த உலகமானது முழுவதும் ஆற்றல் மயமானது. ஆற்றலால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் என அனைவரிடமும் ஆற்றல் பொதிந்து காணப்படுகிறது. ஆற்றல் இன்றி இங்கு எதுவுமே ஆடாது, அசையாது. நாம் அன்றாடம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் ஆற்றல் மிக மிக அவசியம் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். நான் ஆற்றல் ஆற்றல் என்று சொல்வதிலிருந்து உங்களுக்கு புரிந்திருக்கும். நாம் இன்று பார்க்க இருப்பது ஆற்றல் பற்றிய ஒரு பாடத்தை தான். நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆற்றல் அன்றாட வாழ்வில் ஒரு அவசியமான ஆற்றல். நமது வீடுகளில் அடுப்படியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஆற்றல் ஆதி மனிதர்களால் கண்டறியப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல். அது என்ன ஆற்றல் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள். இருந்தாலும் கூட அந்த ஆற்றலை ஒரு சோதனையின் மூலமாக நாம் வகுப்பறைக்கு கொண்டு வருவோம். என்னோடு சேர்ந்து அந்த சோதனையை நீங்களும் செய்ய இருக்கிறீர்கள். அனைவரும் கைகளை இப்படி வைத்து கொள்ளுங்கள். நான் செய்வது போல செய்யுங்கள். கையை ஒன்றோடு ஒன்று வைத்து வேகமாக தேயுங்கள். இன்னும் வேகமாக தேயுங்கள். இன்னும் வேகமாக தேயுங்கள். இன்னும் வேகமாக தேயுங்கள். என்ன தெரிகிறது? சூடாக இருக்கிறது. சரியான பதில். வெப்பமாக இருக்கிறது. மிக சரியான பதில். மிக மிக சரியான பதில். நாம் இப்பொழுது வெப்பம் என்கிற ஒரு ஆற்றலை பற்றி நாம் இந்த பாடப்பகுதியில் பார்க்க இருக்கிறோம். வெப்பம் ஒரு வகை ஆற்றல் என்பதை நீங்கள் முந்தைய வகுப்பில் நன்கு படித்திருப்பீர்கள். இப்பொழுது ஒரு பொருள் எவ்வாறு வெப்ப ஆற்றலை பெறுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் அணுக்களாலும் மூலக்கூறுகளாலும் ஆனது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த பொருள்களிலே உள்ள அணுக்களும் மூலக்கூறுகளும் தொடர்ந்து அதிர்வடைந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் அவை இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அவை இயங்குவதால் அந்த அணுக்களும் மூலக்கூறுகளும் அதிக அளவு இயக்க ஆற்றலை பெறுகிறது. இந்த இயக்க ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறுகிறது. அதிர்வின் காரணமாக வெப்ப ஆற்றலை பெற்ற ஒரு பொருள் அதன் அருகே இருக்கக்கூடிய குறைந்த வெப்பமுடைய ஒரு பொருளுக்கு வெப்பத்தை வழங்கும். அதிகம் இருப்பவர் குறைவாக இருப்பவருக்கு வழங்குவது போல. அப்படி இந்த ஒரு பொருள் வெப்பத்தை வழங்கியவுடன் அதை பெற்ற பொருளில் இருக்கக்கூடிய அணுக்கள் அதிகமாக அதிர்வடைய ஆரம்பிக்கும். இவ்வாறாக ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு தொடர்ந்து இந்த வெப்ப பரிமாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு எந்தெந்த வழிகளில் வெப்பம் பரிமாறப்படுகிறது, பரவுகிறது என்பதை பற்றியும், அப்படி வெப்பம் ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு செல்வதால் அந்த பொருள் எந்த மாதிரியான விளைவுகளை சந்திக்கிறது என்பதை பற்றியும் தான் நாம் இந்த பாடத்தில் மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். முதலில் நாம் வெப்ப ஆற்றலின் விளைவை பற்றி பார்க்க இருக்கிறோம். வெப்ப ஆற்றலின் விளைவு என்பதை எப்படி வரையறை செய்யலாம் என்றால், வெப்பம் அதிகமான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு, அதாவது வெப்பம் குறைந்த பொருளுக்கு வெப்பம் மாறுகின்ற பொழுது அந்த பொருளில் ஏற்படக்கூடிய மாற்றம் வெப்ப ஆற்றலின் விளைவு எனப்படுகிறது. பொதுவாக வெப்ப ஆற்றலின் விளைவை 3 வகையாக பிரிக்கலாம்.
ஒன்று விரிவடைதல், 2 வெப்பநிலை உயர்வு, 3 நிலை மாற்றம். நாம் இதில் விரிவடைதலை பற்றி இப்பொழுது பார்ப்போம். விரிவடைதல் என்பது ஒரு திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் அதிர்வடைவதால் அவை ஒன்றுக்கொன்று நெருக்கத்தை விட்டு விலகுகிறது. அப்படி அவை விலகுவதால் அந்த பொருளுடைய உருவ அளவில் பெரிதாக மாறுகிறது. இது விரிவடைதல் என அழைக்கப்படுகிறது. அனைத்து வகையான உலோகங்களும் வெப்பப்படுத்துகின்ற பொழுது விரிவடையும். இந்த உலோகங்கள் வெப்பத்தால் விரிவடைகிறது என்பதை ஒரு எளிய சோதனை மூலம் காண்போம். இந்த சோதனை செய்வதற்கு ஒரு உலோக உருண்டை, ஒரு உலோக வளையம், எரியக்கூடிய மெழுகுவர்த்தி வெப்பப்படுத்துவதற்கு. இந்த உலோக உருண்டையை இந்த உலோக வளையத்திற்குள் நுழைக்கும் பொழுது மிக எளிதாக உள்ளே சென்று வருகிறது. இந்த உலோக உருண்டையை இப்பொழுது நாம் வெப்பப்படுத்தலாம். சிறிது நேரம் இந்த உலோக உருண்டையை வெப்பப்படுத்தி முன்பு போல இந்த உலோக வளையத்திற்குள் செலுத்துவோம். இப்பொழுது பாருங்கள், முன்பு எளிதாக உள்ளே சென்று வந்த உலோக உருண்டை இப்பொழுது மேலே நிற்கிறது, உள்ளே செல்லாமல் மேலே நிற்கிறது. இதற்கு காரணம், சாதாரண நிலையில் எளிதாக வளையத்திற்குள் சென்று வந்த அந்த உலோக உருண்டை வெப்பப்படுத்தியதற்கு பின்பு அந்த உலோக வளையத்திற்குள் செல்ல முடியாமல் இருக்கிறது. இதற்கு காரணம், வெப்பப்படுத்துகின்ற பொழுது அந்த உலோக உருண்டையில் இருக்கக்கூடிய அணுக்கள் விரிவடைந்து உருவ அளவில் பெரிய அளவில் மாற்றம் அடைந்தது. இதற்கு காரணம். விரிவடைதல் என்பது திண்மங்களில் மட்டுமல்லாமல் திரவங்கள், வாயுக்கள் என 3 நிலைகளிலும் விரிவடைதல் நிகழ்வு நடைபெறும். அன்றாட வாழ்வில் வெப்ப விரிவு பல இடங்களில் பயன்படுகிறது. மின் கம்பங்களில் மின்கம்பிகளை கட்டக்கூடிய அந்த விஷயத்தில் கூட வெப்ப விரிவு முறை பயன்படுத்தப்படுகிறது. பகல் நேரங்களில் வெப்பத்தின் காரணமாக அந்த கம்பிகள் விரிவடைந்து தளர்ந்து போய்விடும். இரவு நேரங்களில் குளிர்ச்சியின் காரணமாக அந்த கம்பிகள் விரைப்பாகி சுருங்கி போய்விடும். பகல் நேரங்களில் கம்பிகள் தளர்ந்து போய்விடாமலும் இரவு நேரங்களில் சுருங்கி அருந்து போய்விடாமலும் இருக்கும்படி மின்சார ஊழியர்கள் அந்த கம்பிகளை கட்டுவார்கள். நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய கத்தி, அரிவாள், கடப்பாரை, மண்வெட்டி போன்ற உலோக கருவிகள் வெப்ப விரிவின் காரணமாக செய்யப்படுகிறது. தண்டவாளங்கள் வடிவமைக்கப்படுகின்ற பொழுது அங்கே இந்த வெப்ப விரிவுங்கிற தத்துவ முறை பயன்படுத்தப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த ரயில்வே தண்டவாளங்களை அமைக்க மாட்டார்கள். அந்த ரயில்வே தண்டவாளங்களை அமைக்கின்ற பொழுது ஒன்றுக்கொன்று இடைவெளி விட்டு அமைப்பார்கள். வெப்ப விரிவின் காரணமாக தண்டவாளங்கள் ஒன்றோடு ஒன்று வளைந்து போய் ரயில் விபத்துகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த தண்டவாளங்களுக்கு இடையே இடைவெளி விட்டு அமைப்பார்கள். வெப்ப ஆற்றல் விளைவின் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வெப்பநிலை உயர்வு. வெப்ப ஆற்றல் அதிகமுள்ள ஒரு பொருள் குறைவாக வெப்பமுள்ள பொருளுக்கு வெப்பத்தை வழங்கும் பொழுது அந்த பொருளின் வெப்பநிலை அளவில் மாற்றம் ஏற்படுவதே வெப்பநிலை உயர்வு என அழைக்கப்படுகிறது. வெப்பநிலை உயர்வை மிக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாடப்பகுதியில் ஒரு சோதனை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சோதனையை பொறுத்து பார்ப்போம். தேவையான பொருள்கள்: ஒரு கண்ணாடி முகவை, வெப்பநிலை மானி. ஒரு கண்ணாடி முகவையில் சிறிதளவு நீரை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு வெப்பநிலை மானியை வைத்து வெப்பநிலை குறித்து கொள்ளப்படுகிறது. பிறகு இந்த அமைப்பை சூடுபடுத்தினால் சூடுபடுத்தும் பொழுது வெப்பநிலை மானியினுடைய பாதரச மட்டம் உயர்வதை காண முடிகிறது. நாம் கொடுக்கக்கூடிய வெப்பம் நீர் மூலக்கூறுகளை அதிர்வடைய செய்து
அந்த நீரினுடைய வெப்பநிலையை உயர்த்துகிறது என்பதை இந்த சோதனையின் மூலமாக நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். வெப்ப ஆற்றல் விளைவில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நிலைமாற்றம். பொருள்கள் பொதுவாக 3 நிலைகளில் காணப்படுகிறது: திண்ம நிலை, திரவ நிலை, வாயு நிலை. திண்ம நிலையில் அணுக்கள் நெருக்கமாக இருக்கும், கவர்ச்சி விசை மிக மிக அதிகமாக இருக்கும். திரவ நிலையில் அணுக்களுக்கிடையே இடைவெளி இருக்கும், கவர்ச்சி விசை கொஞ்சம் குறைவாக இருக்கும். வாயு நிலையில் அணுக்கள் அதிகமாக விலகி இருக்கும், கவர்ச்சி விசை மிக மிக குறைவாக இருக்கும் என்பதை நீங்கள் முந்தைய வகுப்பில் படித்திருப்பீர்கள். நாம் ஒரு பொருளுக்கு வெப்பத்தை கொடுக்கும் போதோ அல்லது அந்த பொருளிலிருந்து வெப்பத்தை எடுக்கும் போதோ அந்த பொருளின் நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் நிலை மாற்றம். ஒரு பொருளுக்கு வெப்பத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த நிலையில் மாற்றம் அடைந்துவிடும். இதற்கு நிலை மாற்றம் என்று பெயர். நிலை மாற்றம் ஏற்படுவதற்கான காரணம், நாம் ஒரு பொருளுக்கு வெப்பத்தை கொடுக்கும் போதோ அல்லது அந்த பொருளிலிருந்து வெப்பத்தை எடுக்கும் போதோ அந்த பொருளின் அணுக்களுக்கிடையே இருக்கக்கூடிய கவர்ச்சி விசையில் மாற்றம் ஏற்படும். கவர்ச்சி விசை உடைந்துவிடும், இல்லை என்றால் கவர்ச்சி விசை உருவாகும். இந்த கவர்ச்சி விசையில் ஏற்படக்கூடிய மாற்றமே நிலை மாற்றத்திற்கான காரணமாகும். இயற்கையில் திண்மம், திரவம், வாயு என்கிற 3 நிலைகளும் இருக்கக்கூடிய ஒரே பொருள் நீர். இந்த நீரினை வைத்து நிலைமாற்றத்தை மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். நம்முடைய பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படத்தின் மூலமாக மிக தெளிவாக நிலைமாற்றத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த படத்தில் திண்மம், திரவம், வாயு என்கின்ற 3 சொற்களை தவிர உருகுதல், ஆவியாதல், பதங்கமாதல், குளிர்தல், உறைதல், படிதல் என்கின்ற 6 புதிய சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 புதிய சொற்களை கற்பதன் மூலமாக நிலைமாற்றத்தை முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். திண்மத்தை வெப்பப்படுத்தும் பொழுது அவை திரவமாக மாறுவது உருகுதல் எனப்படும். திரவத்தை வெப்பப்படுத்துகின்ற பொழுது அது ஆவியாக மாறுவது ஆவியாதல் எனப்படுகிறது. திண்மத்தை வெப்பப்படுத்தினால் திரவமாக மாற வேண்டும், இது விதி. ஆனால் ஒரு சில திண்மங்கள், கற்பூரம், அயோடின் போன்ற ஒரு சில திண்மங்களை வெப்பப்படுத்தும் பொழுது அவை திரவமாக மாறாமல் நேரடியாக வாயுவாக மாறும். இதற்கு பெயர் பதங்கமாதல் என்று பெயர். ஆவி நிலையில் இருக்கக்கூடிய பொருள் குளிர்விக்கப்பட்டால் ஆவி குளிர்ந்து நீராக மாறும். மழை அப்படிதான் பொழிகிறது. மலை மேகங்கள் குளிர்ந்து மழையாக பொழிகிறது. இதற்கு குளிர்தல் என்று பெயர். ஒரு திரவத்தை குளிர்பதன பெட்டியில் வைத்தோம் என்றால் அவை பனிக்கட்டியாக உறைந்து போய்விடும். இதற்கு பெயர் உறைதல் என்று பெயர். ஒரு சில வாயு நிலையில் இருக்கக்கூடிய பொருள்களை குளிர்விக்கும் பொழுது அவை திரவமாக மாறாமல் நேரடியாக திண்மமாக மாறும். இதற்கு பெயர் படிதல் என்று பெயர். இதை ஆங்கிலத்தில் டெபாசிஷன் என்று சொல்லுவார்கள். அடுத்து நாம் பார்க்க இருப்பது வெப்ப பரிமாற்றம். வெப்பம் அதிகம் உள்ள ஒரு பொருளிலிருந்து வெப்பம் குறைவான உள்ள ஒரு பொருளுக்கு வெப்பமானது பரிமாறப்படும். வெப்பம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடம் நோக்கி செல்லும். இதற்கு வெப்ப பரிமாற்றம் என்று பெயர். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வெப்பமானது 3 விதங்களில் பரவும். ஒன்று வெப்ப கடத்தல், 2 வெப்ப சலனம், 3 வெப்ப கதிர்வீச்சு. படத்தை பாருங்கள். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், இந்த 3 வழிகளில் வெப்பமானது கடத்தப்படுகிறது. முதலில் நாம் வெப்ப கடத்தலை பற்றி பார்ப்போம். வெப்ப கடத்தலை மிக எளிமையாக புரிந்து கொள்வதற்கு புத்தகத்தில் ஒரு சோதனை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சோதனையை பார்ப்போம். வெப்ப கடத்தல் சோதனையை எளிமையாக இப்பொழுது பார்ப்போம். ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் சூடான நீரினை எடுத்துக்கொண்டு
அதில் ஒரு உலோகத்தாலான கரண்டியை சிறிது நேரம் போட்டு வைத்திருக்க வேண்டும். சிறிது நேரம் கழித்து அந்த கரண்டியின் மேல்முனையை தொட்டு பார்த்தால் சூடாக இருப்பதை உணர முடிகிறது. இந்த கரண்டியின் மேல்முனை எப்படி சூடானது? சூடான நீரில் இருக்கக்கூடிய வெப்பமானது இந்த கரண்டியில் உள்ள அணுக்கள் வழியாக கடத்தப்பட்டிருக்கிறது என்பது இந்த எளிய சோதனையின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. மேற்கண்ட சோதனையின் மூலமாக வெப்ப கடத்தலை எப்படி வரையறுக்கலாம் என்றால், வெப்பம் அதிகமான இடத்திலிருந்து வெப்பம் குறைவான இடத்திற்கு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுடைய இயக்கம் இல்லாமல் வெப்பம் பரவக்கூடிய முறைக்கு வெப்பம் பரவுதல் என்று பெயர். வெப்பநிலை வேறுபாடு கொண்ட ஆனால் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் உள்ள திண்மங்களில் மட்டுமே வெப்ப கடத்தல் நடைபெறும். அன்றாட வாழ்வில் வெப்ப கடத்தலுடைய பயன்கள். சமையல் பாத்திரம். நாம் சமைக்கக்கூடிய அனைத்து வகை பாத்திரங்களும் வெப்பத்தை கடத்தி உணவுக்கு வழங்குவதால் உணவு சமைக்கப்படுகிறது. அப்போ சமையல் பாத்திரங்களில் இந்த வெப்ப கடத்தல் தத்துவம் பயன்படுகிறது. சலவை செய்யக்கூடிய எந்திரத்தில் பயன்படுகிறது. சலவை செய்யக்கூடிய எந்திரத்தின் வெப்பமானது துணிகளுக்கு கடத்தப்பட்டு துணிகளுடைய சுருக்கம் நீக்கப்படுகிறது. சமையல் பாத்திரங்களுடைய கைப்பிடிகள் இந்த வெப்ப கடத்தல் தத்துவத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. சமையல் பாத்திரத்தினுடைய கைப்பிடிகள் மரம், பிளாஸ்டிக் போன்ற வெப்ப கடத்தாத பொருள்களால் செய்யப்படுகிறது. வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அந்த விளைவை தவிர்ப்பதற்காக அந்த சமையல் பாத்திரங்களுடைய கைப்பிடிகள் மரம் போன்ற வெப்ப கடத்தா பொருள்களால் செய்யப்படுகிறது. தூந்திர பிரதேசத்தில் வாழக்கூடிய எக்ஸிமோக்கள் வசிக்கக்கூடிய பனி வீட்டுக்கு பெயர் இக்லு வீடு. அந்த இக்லு வீட்டினுடைய உட்பகுதி எப்பொழுதும் வெப்பமாகவே காணப்படும். வெளிப்பகுதியை ஒப்பிடுகின்ற பொழுது உட்பகுதி வெப்பமாக இருக்கும். இதற்கு காரணம் அந்த இக்லு வீட்டினுடைய அந்த பனி சுவரானது, அந்த பனிக்கட்டி சுவரானது அறுதிர் கடத்தியாக செயல்பட்டு வெப்ப கடத்தலை தவிர்ப்பதால் அந்த இக்லு வீட்டினுடைய உட்பகுதி எப்பொழுதும் வெப்பமாகவே காணப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது கன்வெக்ஷன் எனப்படக்கூடிய வெப்ப சலனம் பற்றி. வெப்ப சலனத்தை மிக எளிமையாக புரிந்து கொள்வதற்காக புத்தகத்தில் ஒரு சோதனை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சோதனையை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஒரு கண்ணாடி முகவையில் சிறிதளவு நீரினை எடுத்துக்கொண்டு அதை வெப்பப்படுத்த வேண்டும். வெப்பப்படுத்துவதற்கு முன்பு அந்த மேல் பகுதியை தொட்டு பார்த்தால் அது குளிர்ச்சியாக இருக்கும். சிறிது நேரம் வெப்பப்படுத்திய பிறகு அந்த நீரினுடைய மேற்பகுதியை தொட்டு பார்க்கின்ற பொழுது சூடாக இருப்பதை உணர முடிகிறது. இதற்கு காரணம் கண்ணாடி பாத்திரத்தின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் வெப்பமடைந்து வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய மேல் பகுதியை நோக்கி வருவதே இதற்கு காரணமாகும். ஒரு பொருளுக்கு வெப்பத்தை வழங்கும் பொழுது அந்த மூலக்கூறுகளுடைய இயக்கத்தினால் வெப்பம் பரவுகிறது என்பதை இந்த சோதனையின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நீர் மூலக்கூறு மேல் நோக்கி கீழ் நோக்கி செல்கிறது என்பதை இந்த சோதனையின் மூலமாக மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. மேற்கண்ட சோதனையின் மூலமாக வெப்ப சலனத்தை பின்வருமாறு வரையறுக்கலாம். வெப்பம் அதிகமான பகுதியிலிருந்து வெப்பம் குறைவான பகுதிக்கு மூலக்கூறுகளின் இயக்கத்தினால் வெப்பம் பரவும் முறைக்கு வெப்ப சலனம் என்று பெயர். வெப்ப சலனம் திரவங்களிலும் வாயுக்களில் மட்டுமே நடைபெறும். திண்மங்களில் நடைபெறாது. திரவங்களின் வாயுக்களில் மட்டுமே அணுக்கள் மூலக்கூறுகள் இயங்கும். அணுக்கள் மூலக்கூறுகள் இயங்குவதால் வெப்பசலனம் ஏற்படுகிறது. அதனால் வெப்பசலனம் திண்மங்களில் நடைபெறாது. அன்றாட வாழ்வில் வெப்பசலனத்தினுடைய பயன்பாடுகள். பலூன்கள், வெப்ப பலூன்கள். வெப்பமான பலூன்கள் வானில் பறப்பதற்கு வெப்பசலனம் பயன்படுகிறது.
நிலக்காற்று கடல் காற்று என்கின்ற அந்த சூழ்நிலை வெப்பசலனத்தினால் உருவாகிறது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு காற்று செல்வதற்கே காரணம் வெப்பசலனம்தான். வெப்பம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்திற்கு காற்று செல்லும். வெப்பசலனத்தால் அடிக்கடி மழை பொழிவதை நீங்கள் தொலைக்காட்சியில் அந்த செய்திகளில் கேட்டிருப்பீர்கள். நம்முடைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய குளிர்சாதன பெட்டிகளில் அந்த வெப்பசலன முறை பயன்படுத்தப்படுகிறது. வெப்பமானது அதிக அளவு வெப்பமானது மேலே சென்றுவிடும், குறைந்த அளவு வெப்பமானது கீழே வந்து அந்த குளிர்சாதன பெட்டியை குளிர்விக்க பயன்படுகிறது. வெப்ப பரிமாற்றத்தில் நாம் அடுத்து பார்க்க இருப்பது வெப்ப கதிர்வீச்சு. இதை வெப்ப கதிர்வீசல் என்றும் சொல்லலாம். இதை ஆங்கிலத்தில் ரேடியேஷன் என்று சொல்லுவார்கள். வெப்பம் அதிகமான இடத்திலிருந்து வெப்பம் குறைவான இடத்திற்கு எந்தவித ஊடகமும் இல்லாமல், இந்த இடத்துல நான் ஊடகம் என்று சொல்றது திண்மம், திரவம், வாயு, எந்தவித ஊடகமும் இல்லாமல் வெப்பம் பரவக்கூடிய அந்த முறைக்கு வெப்ப கதிர்வீசல் என்று பெயர். வெப்பமானது வெற்றிடத்தில் பரவும். வெற்றிடம் என்பது பூமியை சுற்றி வாயு நிரம்பி இருக்கிறது. சூரியனிடமிருந்து நமக்கு வெப்பம் கிடைக்கிறது. பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அப்பால் காற்று கிடையாது. அப்போ காற்று மூலக்கூறுகள் கிடையாது. ஆனால் சூரியனிடமிருந்து நாம் அதிக அளவு வெப்பத்தை பெறுகிறோம். அங்கே வெற்றிடம் தான் இருக்கிறது. அப்போது அதிகமான இடத்திலிருந்து வெப்பமானது பரவுவதற்கு எந்த வகையான ஊடகமும் தேவையில்லை. திண்மம் தேவையில்லை, திரவம் தேவையில்லை, வாயு தேவையில்லை. வெற்றிடத்தில் ஒளி பரவும். இந்த ஒளியானது மின்காந்த அலைகளாக பரவும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வெப்பமானது மின்காந்த அலைகளாக பரவக்கூடிய அந்த முறைக்கு வெப்ப கதிர்வீசல் என்று பெயர். அன்றாட வாழ்வில் வெப்ப கதிர்வீசல் எந்தெந்த இடங்களில் பயன்படுகிறது என பார்ப்போம். நாம் சூரியனிடமிருந்து வெப்ப கதிர்வீசல் மூலமாகத்தான் நான் வெப்பத்தை பெறுகிறோம். பூமிக்கு வெப்பம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இங்கு எந்தவித ஆற்றலும் உருவாக முடியாது, தாவரங்கள் வளராது. அப்போ வெப்ப ஆற்றல் என்பது மிக முக்கியமான ஒரு ஆற்றல். இந்த வெப்ப ஆற்றல் சூரியனிடமிருந்து கிடைப்பதற்கு காரணமே இந்த வெப்ப கதிர்வீச்சு என்கிற முறைதான். குளிர்காலங்களில் வெப்பம் குறைவாக உள்ள இடங்களில் குளிர்காய்தல் என்கின்ற நிகழ்வு நடைபெறும். வெப்பத்தை அதிகமாக வைத்து அதை சுற்றி உட்கார்ந்து குளிர்காய்வார்கள். இந்த குளிர்காய்தல் என்கின்ற முறை வெப்ப கதிர்வீச்சின் மூலமாகவே நடைபெறுகிறது. இந்த வெப்ப கதிர்வீச்சினை கருமை நிற ஆடைகள் அதிகமாக உட்கவரும். வெப்ப கதிர்வீச்சினை வெள்ளை நிற ஆடைகள் மிக குறைவாக உட்கவரும். கோடை காலங்களில் கருமை நிற ஆடைகளை அணியக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம், வெப்ப கதிர்வீச்சின் அளவை அதிகமாக கருமை நிற ஆடைகள் உட்கவர்ந்து அது உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தும் என்பதற்காக கோடை காலங்களில் கருமை நிற ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது என்பார்கள். கோடை காலத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணிய சொல்வதற்கான காரணமே இந்த வெப்ப கதிர்வீச்சு முறைதான். சமையல் செய்யக்கூடிய பாத்திரங்கள் அனைத்தினுடைய அடிப்பாகங்களும் பெரும்பாலும் கருமையாகவே வடிவமைக்கப்படும். அப்படி கருமையாக இருப்பதற்கான காரணம், இந்த கருமை நிறமானது அதிக அளவு வெப்ப கதிர்வீச்சை உட்கவரும் என்பதற்காக சமையல் பாத்திரங்கள் அதனுடைய அடிப்பாகம் கருமையாக இருக்கும்படி வடிவமைக்கப்படுகிறது. இதுவரை நாம் பார்த்தது வெப்பம் என்றால் என்ன, ஒரு பொருள் எவ்வாறு வெப்ப ஆற்றலை பெறுகிறது, மூலக்கூறுகள் அதிர்வடைவதால் அந்த பொருள் வெப்ப ஆற்றலை பெறுகிறது என்று பார்த்தோம். வெப்பம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்திற்கு வெப்பமானது செல்லும். அப்படி வெப்பம் செல்லுகின்ற பொழுது அது பொருளில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்று பார்த்தோம். அதில் விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலைமாற்றம், அன்றாட வாழ்வில் வெப்பநிலை விரிவின் பயன்கள் என்னவென்று பார்த்தோம். ஓரிடத்திலிருந்து வெப்பமானது இன்னொரு இடத்திற்கு எந்தெந்த வழிகளில் கடத்தப்படுகிறது என்பதை பற்றி மிக தெளிவாக பார்த்தோம்.
அன்றாட வாழ்க்கையில் வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீச்சலுடைய பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் மிக நாம் தெளிவாக பார்த்தோம். பாடக்கருத்து முழுவதும் உள்வாங்கப்பட்டிருக்கிறதா என்பதற்காக ஒரு சில வினாக்கள். வெப்பம் என்றால் என்ன? ஒரு பொருள் எவ்வாறு வெப்பத்தை பெறுகிறது? பதில்: வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல். பொருள்களில் இருக்கக்கூடிய அணுக்களும் மூலக்கூறுகளும் அதிர்வடைவதால் வெப்பம் உருவாகிறது. வெப்ப ஆற்றலின் விளைவுகள் என்னென்ன? வெப்ப ஆற்றலின் விளைவுகள்: விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலைமாற்றம். அடுத்து, தண்டவாளங்களில் அமைக்கும்போது ஏன் இடைவெளி விட்டு அமைக்கிறார்கள்? அதற்கான விடை: வெப்ப கடத்தலின் காரணமாக தண்டவாளங்கள் விரிவடைந்து ரயில் விபத்துகள் ஏற்படும். அதை தவிர்ப்பதற்காக ரயில்வே தண்டவாளங்கள் அமைக்கும் பொழுது அதை இடைவெளி விட்டு அமைக்கிறார்கள். மேகம் குளிர்ந்து மழையாக மாறுவது எந்த வகையான நிலைமாற்றம்? அதற்கான சரியான பதில்: குளிர்தல். ஆவி சுருங்கி நீர்மமாக மாறக்கூடிய அந்த நிலைமாற்றம். இக்லூ வீட்டினுடைய உட்பகுதி வெப்பமாக இருக்க காரணம் என்ன? அதற்கான சரியான பதில்: அந்த இக்லூ வீட்டினுடைய சுவர் பகுதியின் பனிக்கட்டி ஒரு அறுதிர் கடத்தியாக செயல்பட்டு வெப்பம் கடத்தப்படுவதை தடுக்கிறது. திண்மங்களில் ஏன் வெப்பசலனம் ஏற்படுவதில்லை? திண்மங்களில் வெப்பசலனம் ஏற்படாது. காரணம்: திண்மங்களில் மூலக்கூறுகளுடைய இயக்கம் இருக்காது. திரவங்களிலும் வாயுக்களிலும் மட்டுமே மூலக்கூறுகளுடைய இயக்கம் இருப்பதால் வெப்பசலனம் அங்கே தான் நடைபெறும், திண்மங்களில் நடைபெறாது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். வெப்பம் பாடத்தினுடைய அனைத்து பகுதிகளையும் தெளிவாக பார்த்தோம். வெப்பம் பகுதியினுடைய இன்னொரு பகுதியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.